தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையிலே நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 93ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை யார் எழுதியது என்று தெரியவில்லை. எனவே இது ஒரு அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு சங்கீதத்தையும் ஆவியானவர் எழுதினார். வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அநாதை சங்கீதம் என்று சொல்வதை விட ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வது சாலச் சிறந்தது. 93ஆம் சங்கீதம் சிறிய சங்கீதம். அதை முதலாவதாக வாசித்து விட்டு விடுகிறேனே. என்னோடு வாருங்கள் சங்கீதத்திற்கு. வேத புத்தகத்தை கையிலே வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லி நான் வாசித்து முடிக்கிறோம். சரி, இனி நாம் சங்கீதத்திற்கு வருவோம். பாபிலோன் மேதியராலும் பெர்சியராலும் தோற்கடிக்கப்பட்டது கிமு 539 ஆண்டிலே. அதற்கு பின்பு மேதிய, பெர்சிய அல்லது பாரசீக நாடுகள் ஆட்சியிலே வந்தன. அப்பொழுது பாபிலோன் அரசாங்கத்தின் கீழே அடிமைகளாக வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத பெருமக்கள் விடுதலை பெற்றார்கள். புதிய அரசாங்கம் அவர்களை விடுவித்தது. அவர்கள் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய சொந்த ஊரான யூதேயாவுக்கு, எருசலேமுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆண்டவரே அவர்களை ஆளுகிறவராக, அவர்களுடைய ஆளுநராக விளங்கினார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த விடுதலை பெற்ற நாட்களிலே, விடுதலை பெற்று வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவரை மேன்மைப்படுத்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடப்பட்ட பாடல்களிலே ஒன்றுதான் இந்த 93ஆம் சங்கீதம். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னர் மக்களால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். ஆண்டவர் உயர்த்தி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுகிறார்கள். என்னென்ன கருத்துக்கள் இந்த சங்கீதத்தில் வருகின்றன என்றால், முதல் 2 வசனங்களிலே உறுதியான சிங்காசனம். ஆண்டவருடைய சிங்காசனம் உறுதியானது. அரசாளும் ஆண்டவர், அசைக்கப்படாத பூமி. 2 கருத்துக்களையும் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அரசாளக்கூடிய ஆண்டவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் பார்வைக்கு பயங்கரமானவர். பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது. எல்லாரையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவனுக்குள் நம்முடைய பாதுகாப்பும், தேவன் நம்முடைய அடைக்கலமாக கொண்டு விளங்குகிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. உறுதியான சிங்காசனம். அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆட்சி உறுதியானது. அதில் எந்த விதமான குறைவும் இல்லை. யாரும் அந்த சிங்காசனத்தை எடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரே அதிகாரம் பெற்றவர்.
அவரிடத்தில் நமக்கு அடைக்கலம் உண்டு என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருப்பதினாலே, நம்மை அரசாளுவதினாலே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஆண்டவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறதா? கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துகிறாரா? சில சமயங்களிலே இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் இரட்சகராக இருக்கிறார், ஆனால் ஆளுநராக ஆள்கிறவராக இல்லை. அவரை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அநேகர் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து, அவருக்காக வாழ தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. வீட்டிலே சோஃபாவிலே உட்கார்ந்து அப்பா பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார். மூலையிலே சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சொந்தமானவர்களே 3 பிள்ளைகள் தான். ஆனால் 7-8 பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மூலையிலே. அப்பா பேப்பர் வாசித்து முடித்து அதை சோஃபாவில் போட்டுவிட்டு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், யார் வீட்டு பிள்ளைகள் என்ன விளையாடுகிறார்கள் என்று பார்க்க சென்ற பொழுது பார்க்கிறார், வெளியிலிருந்து பல பிள்ளைகள், ஏராளமான பொம்மைகள் அங்கே கிடக்கின்றன. இவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒரு கிரிக்கெட் பேட், அதனுடைய பால், சில பொம்மைகள், அவ்வளோதான். ஆனால் இப்பொழுதோ 20-25 பொம்மைகள் அங்கே காணப்படுகின்றன. குனிந்து ஒரு அழகான பொம்மையை அவர் தூக்கி சொல்கிறார், இது யாருடைய பொம்மை, எங்கே இருந்து வந்தது என்று கேட்டார். பிள்ளைகளெல்லாம் கத்துக்கின்றன, எப்பா நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்து உங்கள் பேப்பரை வாசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பேப்பரை வாசித்து கொண்டிருங்க, இது எங்களுடைய மூளை, இது எங்களுடைய விளையாட்டு, இதை கெடுக்காதீங்க, போங்க அப்பா என்று சொல்லி அப்பாவை பிள்ளைகள் விரட்டுகின்றன. தகப்பனார் தங்கள் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசைதான், நிச்சயமாக ஆசைதான். ஆனால் சொந்த விளையாட்டிலே, அந்தரங்கத்திலே, அந்த மூலையிலே தகப்பனார் வந்து தலையிடுவது பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அதே போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஆண்டவர் தங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் வந்த பிறகு தங்களை ஆளுவதற்கு அவர்கள் தங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. தங்களுடைய சொந்த விளையாட்டு, சொந்த மூளை, சொந்த வியாபாரம் எல்லாம் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி தாங்களே ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி சுய ஆளுகையிலே தங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார்கள். வீட்டின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் ஆளுகை செய்வது அவர்களுக்கு விருப்பமில்லை. இருதயத்தின் எல்லா பகுதிகளையும், வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும், சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்து வாழுவது அவர்களுக்கு இஷ்டமில்லை. ஒரு இடத்தை மட்டும் கொடுக்கிறார்கள், தங்களுடைய இருதயத்தை கொடுக்கிறார்கள், மற்ற எந்த இடத்தையும் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை. அந்த ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு அறையை மட்டும் கொடுக்கிறார்கள், மற்ற அறைகளை எல்லாம் தாங்களே ஆண்டு கொள்ளத்தக்கதாக மூடி வைத்துக் கொள்கிறார்கள். முன் அறை அலங்காரம், உள் அறைகள் அலங்கோலம். இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது இந்த நாட்களிலே. ஒரு சில பகுதிகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதிகளிலெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை ஈடுபடுவதற்கு அவர்கள் வாய்ப்பே கொடுக்கிறதில்லை. நீர் இரட்சகராக இரும், நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம் என்று தாங்களே ஆண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதனால் பிரயோஜனம் இல்லை. இதனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆகவே ஆகாது. ஆண்டவருடைய உறுதியான சிங்காசனம் உலகத்திலே மட்டுமல்ல, உன்னதத்திலே மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் விளங்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலும் விளங்க வேண்டும். அப்போதான் ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஆசீர்வாதமாக அனுபவித்து ஆனந்தமாக வாழ்வோம். ஆக முதலாவதாக உறுதியான சிங்காசனம், இரண்டாவதாக உன்னதத்தின் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை 3-4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை எப்படி நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். 93 சங்கீதம் 3-4 வசனங்கள். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. நதிகள் 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 3 தடவை நதிகள். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அந்த சங்கீத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக உறுதியான சிங்காசனம், இரண்டாவதாக உன்னதத்தின் வல்லமை. நதிகள் 3 முறை. நதி என்று சொல்லும் பொழுது அது போராட்டத்திற்குரிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. நதிகள் குறுக்கீடு செய்யக்கூடியவைகள். நதிகள் நாம் கடந்து செல்லக்கூடாத அளவிற்கு
தடைகள் விதிக்கக்கூடியவை. நதிகள் ஆழமானவை, நீச்சல் தெரியாதவர்கள் கஷ்டப்படுவார்கள். நதிகள் நமக்கும் இன்னொரு இடத்திற்கும் இடையே சுவராக வந்து நிற்கக்கூடியவைகள். இந்த நதிகளை நாம் என்ன செய்ய? இந்த நதிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? யோசுவா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நதி பிளந்தது. எலியா வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நதி பிளந்தது. எலிசா வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நதி பிளந்தது. என்னதான் கூக்குரலிட்டு நதிகள் ஆரவாரமிட்டாலும் அந்த நதிகள் பிளக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் ஓசையின் நாட்களிலே, இஸ்ரவேல் ஜனங்களின் நாட்களிலே பார்க்கிறோம். கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாட்களிலே ஏதாவது போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்கும் நகர முடியாமல், எங்கும் போக முடியாமல், யாரையும் நம்ப முடியாமல், எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் வறட்சியாக வறண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் வறண்ட வாழ்க்கை நீங்கி வசந்த வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய போராட்டங்களுக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் கைகளிலிருந்து தப்பி ஓடி வருகிறார்கள். முன்னால் கடல், பின்னால் துரத்தும் எதிரிகள், இடது பக்கத்திலே உயரமான மலைகள், வலது பக்கத்திலே செருகு மணல். கால் வைத்தால் உடம்பு உள்ளே போய்விடும் செருகு மணல். 4 பக்கமும் நகர முடியாத நிலைமை. மீண்டும் முன்னால் கடல், பின்னால் எதிரிகள், இடது பக்க மலைகள், வலது பக்கம் மணல். போக்கற்ற நிலைமை, மூளை மரத்து போன நிலைமை, கால்கள் வேலை செய்யாத நிலைமை. கடத்தி கொண்டு வந்தானே மோசே, அவனை கல்லெறியலாமா என்று யோசிக்கும் நிலைமை. அந்த சூழ்நிலையிலும், மார்க்கம் இழந்த சூழ்நிலையிலும் மார்க்கத்தை உண்டு பண்ணினார் மகிமையின் தெய்வம். கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். அதுபோல எந்த நதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாமே தேவ வல்லமையினாலே பிளக்கும். போராட்டங்களுக்கு முடிவு உண்டு. போராட்டங்களை விட்டு கடந்து செல்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது. தண்ணீர்களின் இரைச்சல், சமுத்திரத்தின் அலைகள். ஏதோ நினைவுக்கு வருகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் பேதுருவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் என்ன சந்திக்கிறோம்? பேதுருவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் கடலிலே நடக்கட்டுமா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், வா என்று சொல்கிறார். தன்னுடைய கண்களை கர்த்தர் மேல் வைத்து அவன் தண்ணீரிலே நடந்த பொழுது நடந்து சென்றான். அமைதியாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. மற்ற சீசர்களுக்கு கிடைக்கப்பெறாத நன்மை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய அந்தஸ்து தனக்கு கிடைத்ததாக நினைத்து சென்று கொண்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலே கடல் குமரியது, காற்று சீறியது. கர்த்தர் மேல் வைத்த கண்களை விட்டு கடல் அலைகள் மேல் வைத்த பொழுது அவன் கடலுக்குள்ளே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் மேல் பதித்த கண்களை சற்றும் அகல விடாமல் ஆண்டவரையை பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஆண்டவரை விட்டுவிட்டு சுயமதியை நெறியென்றுகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி வாழ தலைப்படுவோம் என்றால், முயற்சிப்போம் என்றால், தண்ணீர்களின் இரைச்சல், சமுத்திரத்தின் அலைகள் எல்லாமே நம்மை தாக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துன்பம் சூழக்கூடிய வேளையிலே, கடல் போல ஜலம் புரண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே, ஜனங்கள் நமக்கு விரோதமாக வரக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தரையே பார்ப்போம். அவர் உன்னதமானவர், அவருடைய சிங்காசனம் உறுதியானது, உன்னதத்தின் வல்லமை கொண்டவர். எனவே ஆண்டவரையை பார்த்து பிழைத்து பிரகாசம் அடைய வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கர்த்தரை பார்க்கும் பொழுது எல்லா சத்துருக்களும் நீங்கி விடுவார்கள். ஏனென்றால் அவருடைய வல்லமைக்கு முன்பாக யார் நிற்கக்கூடும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல இந்த உலகத்திலே நாமும் சொல்லலாம். நம்முடைய சூழ்நிலைகளை விட நாம் வழிபடக்கூடிய தெய்வம், நாம் வணங்கக்கூடிய தெய்வம், நாம் விசுவாசிக்கக்கூடிய தெய்வம் பெரியவர். நம்முடைய எல்லா காரியங்களை விட, நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய தெய்வம் பெரியவர். எனவே பெரிய கர்த்தரிடத்திலே நம்முடைய சிறிய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து சுபிட்சமாக வாழ்வோம்.
கர்த்தர் வல்லவர், எல்லா தீங்கினின்றும் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலையை பார்க்காமல், சுற்றுப்புறத்தை பார்க்காமல் தெய்வத்தை பார்ப்போம். கர்த்தர் மேல் கண்களை வைத்து அவரையே நம்பி நாடி நான் வாழ்வோம். ஐயா, ஆண்டவர் பேரிலே தான் நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன். ஒன்றும் நடக்கவில்லை ஐயா. நடக்கும், கடைசி நேரத்தில் நடக்கும், கடைசி மணி துளியிலே கூட நிச்சயமாக நடக்கும். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றி வருகிறார். உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு, முடிவு, விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் சுதாரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் சுபிட்சமாக இந்த உலகத்திலே வாழப்போகிறீர்கள். காரணம், உன்னதத்தின் வல்லமையிலே உங்களுக்கும் பங்குண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னதத்தின் வல்லமை வரும் வரை எருசலேமிலே இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தாரே. லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்திலே, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. அதுபோல உன்னதத்தின் வல்லமை, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை உங்களிடத்தில் வரும் பொழுது, நீங்கள் பெறும் பொழுது சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி? வல்லமையான சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். மீண்டும் வந்த வசனம் அப்போஸ்தலர் 1:8. மீண்டும் வந்த வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது, யாரிடத்தில் வரும் பொழுது? சீஷர்களிடத்தில் வரும் பொழுது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது 2 காரியம் நடக்கும். என்ன? 1, பலன் அடைவீர்கள். 2, சாட்சிகளாக இருப்பீர்கள். 2 காரியங்களையும் உன்னதத்தின் வல்லமை நமக்கு கொண்டு வரும். ஐயா, அப்படின்னா இந்த சீஷர்களெல்லாம் பலனோடு வாழவில்லையா? சாட்சிகளாக ஜீவிக்கவில்லையா என்று கேட்டால் பேரளவிலே அது உண்மைதான். பலன் இல்லை, சாட்சி இல்லை. அவர்களுக்கு பலத்தையும் சாட்சியையும் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவருடைய உன்னதத்தின் வல்லமை அவர்களுக்கு தேவையாக இருந்தது. ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதலித்தான். மற்றவர்களெல்லாம் மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வாக்கு கிணங்க எல்லாரும் அவரை விட்டு ஓடியே போனார்கள். எங்கே பலன்? எங்கே சாட்சி? எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அந்த சூழ்நிலையிலே நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை மறுதலித்தானோ அந்த இடத்திலேயே சாட்சியாக இருக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் அவனை ஸ்தாபித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காலத்திலே யோவானும் அவனுடைய அண்ணன் யாக்கோபும் ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், ஐயரே, எலியா கட்டளையிட்டது போல நாங்களும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சித்து போடும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். உன்னை போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றும் போதித்திருந்தார். இவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தீக்கிரையாக்கிவிட துடிக்கக்கூடிய இடிமுழக்கத்தின் மக்கள், முற்கோபிகள். நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுவதாக பார்க்கிறோம். சமாரியரை தீக்கிரையாக்கிவிட துடிக்கும் மனிதர்கள், அந்த அன்பின் சீஷன் யோவானும் அவனுடைய அண்ணன் யாக்கோபும். ஆனால் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவியானவரை இவர்கள் எல்லாம் பெற்ற பொழுது, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அடைந்த பொழுது பலன் அடைந்தார்கள். உன்னதத்தின் பலன் கற்பிக்கப்பட்டார்கள். எந்த எருசலேமிலே இயேசுவை மறுதலித்தானோ பேதுரு, அந்த இடத்திலே பெந்தெகோஸ்தே நாளிலே சாட்சி பகர்ந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சமாரியரை தீக்கிரையாக்கிவிட துடித்த யோவான், அவனும் பேதுருவும் சமாரியரின் கிராமங்கள் தோறும் எல்லை எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பலனடைந்தார்கள், அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை திரித்துவ தெய்வமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு வல்லமையோடு சாட்சியோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். முதலாவதாக உறுதியான சிங்காசனம், 2வதாக உன்னதத்தின் வல்லமை, 3வதாக உண்மையுள்ள சாட்சிகள். அவர்களை குறித்தும் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 93ஆம் சங்கீதம் கடைசி வசனம், உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே,
பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து முடிக்கிறோம். உறுதியான சிங்காசனம், உன்னதத்தின் வல்லமை. இப்பொழுது உண்மையுள்ள சாட்சிகளாக ஜீவிக்கிறவர்கள். அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் யூதாசை தவிர சாட்சிகளாக ஜீவித்தார்களே. பல இடங்களிலே, பல நாடுகளிலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்பட்டார்களே. அதே போல அதே ஆவியானவர் நம்மையும் ஆட்கொள்ளும் பொழுது சாட்சிகளாக, உண்மையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவிப்போம். உண்மை என்று சொல்லும் பொழுது பொய் இருத்தலாகாது. அநேகர் சாட்சி சொல்கிறார்கள், அதிலெல்லாம் எவ்வளவு பொய், எவ்வளவு கற்பனை, மற்ற சாட்சிகளை காப்பியடித்து சொல்லக்கூடிய பொய்யான சாட்சிகள், மிகைப்படுத்தப்படக்கூடிய சாட்சிகள். இவைகளை ஆண்டவர் விரும்பவில்லை, இவைகளை ஆண்டவர் எதிர்க்கிறார். இப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு தண்டனையும் கொடுப்பார். ஆனால் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள சாட்சிகள் சொல்லுவதிலே, சாட்சிகள் பாடுவதிலே, சாட்சிகளை சாட்சியாக எழுதுவதிலே உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாட்சியை சொல்கிறவர்கள் உண்டு, சாட்சி எழுதுகிறவர்கள் உண்டு, சாட்சியை பாடுகிறவர்கள் உண்டு, சாட்சி பெறுகிறவர்கள் உண்டு, அடுத்தவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், சாட்சிகளாக வாழ்கிறவர்கள் உண்டு. இன்னும் சாட்சி என்ற வார்த்தைக்கு முக்கியமான ஒரு சொல் கிரேக்க மொழியிலே, புதிய ஏற்பாடு எழுதப்பெற்ற கிரேக்க மொழியிலே சாட்சி என்றால் மார்த்துரியா. அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மார்ட்டியர், MARTYR, மார்ட்டியர். மார்ட்டியர் என்றால் என்ன அர்த்தம்? சாட்சி. நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் மார்ட்டியர். இரத்த சாட்சி என்பது அதனுடைய பொருளாகும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அர்த்தம், எனக்காக இரத்தம் சிந்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் எங்கு போனாலும் எனக்காக கோதுமை மணியைப் போல நிலத்திலே விழுந்து சாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். இதுதான் சாட்சியின் வாழ்க்கை. சும்மா சாட்சி சொல்லிவிட்டு போய் உட்கார்வதல்ல. சாட்சியாக இருப்பது, சாட்சியாக பெறுவது, சாட்சியாக வாழ்வது, சாட்சியாக மரிப்பது. ஆண்டவருக்கு பிரயோஜனமான சாட்சி. ஐயா, நான் ஒரு சாட்சியாக வாழ விரும்புகிறேன் என்றால் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவதற்கு கூட ஆயத்தமாக இருங்கள் என்பது பொருளாகும். பவுல் சொன்னான், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக கோதுமை மணியைப் போல வாழ்வது. நாமெல்லாம் ஆலயத்தில் உள்ள கோயில் மணிகள் அல்ல, நாமெல்லாம் கோதுமை மணிகள். மண்ணுக்குள்ளே மறைந்து, மண்ணுக்குள்ளே மரித்து மகிமையின் கனிகள் கொடுக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வசனங்களை எல்லாம் மனதில் வைத்து மெய்யான சாட்சிகளாக, தேவன் விரும்பும் சாட்சிகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். வேதத்திலே வாசிக்கிறோம், 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கடைசி வசனம் என்ன காரியத்தை நமக்கு கற்பிக்கிறது என்றால், 93ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி, பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்திற்கு அலங்காரமாக, திருச்சபை விரும்பும் சாட்சியாக, உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களாக நீங்கள் விளங்கத்தக்கதாக ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவருடைய உறுதியான சிங்காசனத்தை நம்பி நாடி சார்ந்து வாழுங்கள். உன்னதத்தின் வல்லமையை உங்களுடைய உள்ளங்களிலே தரித்து கொண்டு பலனோடும் சாட்சியாகவும் இந்த உலகத்திலே வாழுங்கள். அது மட்டுமல்ல, பொய் சாட்சிகள் சொல்லாமல் உண்மையான சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருங்கள். சாட்சி எழுதுங்கள், பாடுங்கள், பேசுங்கள், சொல்லுங்கள். அசாட்சியை மற்றவர்களால் பெறுங்கள். சாட்சியாக வாழுங்கள். இரத்த சாட்சி போல இன்றைய நாட்களிலே உங்களை ஜீவித்து உங்களுடைய இறுதி நாள் வரைக்கும் சாட்சியாக, இரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் மகிமையடைவார். அவருடைய நாமம் மகிமைப்படும். பரிசுத்த அலங்காரமாக நித்திய காலமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே, இம்மைக்குரிய ஆலயத்திலும் மறுமையின் ஆலயத்திலும் ஆண்டவருக்கு மகிமையாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும்,
உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, 93ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே எங்கள் ஜீவியத்திற்கு ஏதுவாக சில ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சிங்காசனம் உறுதியானது, நீரே ஆள்கிறீர். உம்மை இரட்சகராக மட்டுமன்றி ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகைக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மேலாக கர்த்தாவே, உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணி உன்னதத்தின் வல்லமையை தரித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழத்தக்கதாக, பலனோடும் சாட்சியாகவும் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, உண்மையுள்ள சாட்சிகளாக உறுதியாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து உம்மை கனமெண்ணி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உம்முடைய செல்ல சாட்சிகளாக செல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.